2026 தேர்தல் என்பது இதுவரைக்கும் தமிழ்நாடு எதிர்கொண்ட தேர்தலில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக ஒரு தேர்தலா வந்திருக்கு. இவ்வளவு நாள் தமிழ்நாட்டினுடைய கட்சிகளுக்குள்ளான போட்டியாவே இருந்திருக்குது. ஆனால் நம்ம வரலாறுல முதல் முறையாக டெல்லியிலிருந்து பிஜேபியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டை கைப்பற்றுவேன் என்று ஒரு படையெடுப்பு நடத்துவதை போல, ஒரு பகையாளியை தாக்குவதை போல, ஒரு பகை நாட்டை கைப்பற்றுவதை போல, ஒரு பாகிஸ்தான் மீது, பங்களாதேஷ் மீதோ, ஆப்கானிஸ்தான் மீதோ நான் படையெடுப்பேன் என்று சொல்லுவதை போல, சொந்த நாட்டினுடைய மாநில மக்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்காக டெல்லியிலிருந்து படையெடுத்து வரக்கூடிய அந்த பாஜக கூட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான ஒரு சண்டையாக, ஒரு போராக, ஒரு யுத்தமாக 2026 தேர்தல் வந்திருக்கிறது. இதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய தேர்தல், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய தேர்தல், தமிழ்நாடு வாழ்வா சாவா என்கின்ற நிலையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் நாம் அரசியல் உணர்வோடு, கடமை உணர்வோடு தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழருடைய எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு நாம் உறுதியேற்று தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். இது ஒரு போர் என்றால் இது ஒரு போர், இது ஒரு யுத்தம் என்றால் இது ஒரு யுத்தம். அவன் நம்மை எதிரி என்று நினைத்து நம்மை அழிக்க வேண்டும் என்று வருகிறான் என்றால் நாம் அவனை எதிரியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும், அவனை போர்க்களத்தில் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அது இந்த சட்டமன்ற தேர்தலிலே அந்த போர்க்களத்தை நாம் வெற்றிகரமாக நமக்கானதாக மாற்றி காட்ட வேண்டும். அதான் இன்றைக்கு நம் முன்னால் விடுக்கப்பட்ட சவால். இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற அதிமுகவினுடைய வேட்பாளருக்கு நான் பார்த்து கேட்க விரும்புகின்றேன், நீங்கள் அதிமுக கூட்டணியில் போட்டியிடுகிறீர்களா அல்லது பாஜக கூட்டணியில் போட்டியிடுகிறீர்களா என்கிற தெளிவாவது உங்களுக்கு இருக்கிறதா? 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணி என்று சொன்னீர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கூட வெற்றி பெற மக்களான பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து இது பாஜக கூட்டணி என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, உங்கள் தலைவர் எடப்பாடி சொல்லுகிறாரே, ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு வக்கில்லாத பிஜேபியோடு கூட்டணி வைத்து அந்த கூட்டணியில் நான் சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி தொகுதி பங்கீட்டுக்காக அவனுடைய தலைநகரமான டெல்லிக்கு சென்று கூட்டணி பேசுகிறீர்களே, இதை விட ஒரு மானங்கெட்ட அரசியல் வேறு எங்கேனும் தமிழர்கள் கண்டதுண்டா? எங்கேனும் கண்டதுண்டா? இல்லையா? பாஜகவோட அதிமுகவிற்கு அப்படி என்ன நெருக்கம், அப்படி என்ன தேவை வந்தது, அப்படி என்ன தேவை? இந்த அதிமுகவிற்கு பாஜகவோடு சேர்ந்து நிற்க வேண்டும் என்ற நெருக்கடி என்ன வந்தது? அதிமுக காரன் போட்ட பிச்சையில தான் 4 எம்எல்ஏ சீட்டு பிஜேபி காரன் ஜெயிச்சா? இல்லை என்றால் அங்கே கோயம்புத்தூர்ல ஜெயிக்க முடியுமா, மொடக்குறிச்சியில ஜெயிக்க முடியுமா? இல்லையே, வாய்ப்பு இல்லையே. நான் என்ன கேட்கிறேன் என்றால், நான் அதிமுக பார்த்தா கேட்கணும்னு நினைக்கிறேன். அதிமுகவை எத்தனை கட்சி உடைச்சிருக்கு நம்மளுக்கு கணக்கு இல்ல, எடப்பாடிக்கு கணக்கு கிடையாது. அந்த கட்சி எத்தனையாக உடைந்திருக்கிறது யாருக்காவது கணக்கு தெரியுமா? தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்த கட்சி, அதிக முதலமைச்சர் கொடுத்த கட்சி என்று பெருமை பேசுகிற எடப்பாடியார் அவர்களே, உங்கள் கட்சியை உடைத்தது யார்? சுக்குநூறாக உடைத்தது யார்? இந்த தொகுதியுடைய அதிமுக வேட்பாளரை பார்த்து கேட்கின்றேன். நீங்கள் ஒருவேளை வெற்றி பெற்றால் உங்கள் கட்சியை காப்பாற்ற முடியுமா? எடப்பாடி காப்பாற்றுவாரா? இல்லையே. அதிமுகவை உடைத்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, இது அதிமுக செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? அந்த கட்சியை வளர்த்த அதிமுக காரனுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு தலைமை தானே எடப்பாடியார் தலைமை. இந்த இடத்துல எப்படி அவர்கள் தமிழ்நாட்டை பாதுகாத்துருவாங்க? எப்படி தமிழ்நாட்டை பாதுகாத்து விடுவார்கள்? தமிழ்நாட்டை ஒரு காலத்திலும் அவர்களால் பாதுகாத்து விட முடியாது. நான் இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளரை பார்த்து கேட்கின்றேன், உங்கள் கட்சியவே பாதுகாக்க முடியாத உங்கள் கட்சியின் தலைவர் எடப்பாடியார் எப்படி தமிழ்நாட்டை பாதுகாப்பார்? எப்படி பாதுகாப்பார்? பாதுகாக்க முடியுமா? பாதுகாக்க முடியுமா? பாதுகாப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை.
ஒரு கட்சியை 5ஆக 6ஆக உடைக்கக்கூடிய பிஜேபி நாளைக்கு தமிழ்நாட்டை உடைக்க மாட்டான் என்பதற்கு என்ன நிச்சயம்? என்ன இருக்கு? அன்பானவர்களே, நேற்றுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார் நரேந்திர மோடி. இதுவரைக்கும் எடப்பாடியார் வாய் திறந்து பேசல. நாங்கள் கிட்டத்தட்ட 4 வருடமாக மே 17 இயக்கம் இதை பேசி வருகின்றோம். ஐயா வைகோ அவர்கள் இது குறித்து பேசி இருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு கொந்தளித்து நிற்கிறது. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விகிதத்தை குறைச்சிட்டாங்க. விகிதத்தை குறைச்சாச்சு. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய எம்பிக்களின் எண்ணிக்கை எவ்வளவு உயர்ந்திருக்கு தெரியுமா? 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. ராஜஸ்தானினுடைய எம்பிக்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. பீகாரினுடைய எம்பிக்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி 6 மாநிலத்தினுடைய எம்பிக்களை சேர்த்தாலும் கூட 6 மாநிலத்து எம்பியை சேர்த்தா 160 எம்பி வருவாங்க அதிகபட்சமாக. ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார் என்று 2 இந்தி பேசுகின்ற மாநிலத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 225 உறுப்பினர் எண்ணிக்கை வச்சிருக்கிறாங்க. 225 உறுப்பினர்கள் வெறும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசக்காரருக்கு மட்டும். நான் இன்னும் மத்திய பிரதேச சேர்த்தல, ராஜஸ்தான சேர்த்தல, ஹரியானாவை சேர்த்தல, சத்தீஸ்கரை சேர்த்தல. இதையெல்லாம் சேர்த்தால் 450 எம்பிக்கள் வெறும் இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கு மட்டுமே எம்பிக்களாக இருக்கிறார் என்றால் வெறும் 49 எம்பிக்களை தமிழ்நாட்டுக்கு பிரிச்சு கொடுத்திருக்கானே, அதுல 10% தான் தமிழ்நாட்டு எம்பிக்களோட எண்ணிக்கை. இதை வைத்து தமிழ்நாடு எப்படி சட்டம் கொண்டு வர முடியும்? எப்படி கொண்டு வர்றது? தமிழ்நாடு எம்பிக்கு அங்க முதல்ல சீட்டே இருக்காது உட்கார்றதுக்கு. இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் இதற்கு பிறகு தென் மாநிலங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்தாலும் கூட ஒரு சட்டத்தை கூட கொண்டு வர முடியாது. அப்படி என்றால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன என்று கேட்க விரும்புகின்றேன். அன்பானவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, வெள்ளக்காரன் காலத்தில் கூட சோத்துக்கு வரி போட்டது கிடையாது, சாப்பாட்டுக்கு வெள்ளக்காரன் காலத்தில் வரி போட்டது கிடையாது. ஆனால் சோத்துக்கு வரி போட்ட முதல் ஆட்சி மோடி ஆட்சி. சோத்துக்கு வரி போட்ட ஆட்சி முதல் ஆட்சி மோடி ஆட்சி தான். இட்லிக்கு வரி போட்டிருக்கான், சட்னிக்கு வரி போட்டிருக்கிறான். அதை பாக்கெட் பண்ணீங்கன்னா அந்த பாக்கெட்டுக்கு ஒரு வரி போட்டிருக்கிறான். எல்லாத்துக்கும் வரி. பிறந்தா வரி, செத்தா வரி, சோறு தின்னா வரி, எல்லாத்துக்கும் வரி போட்டிருக்கிறான். இதுல பிஜேபி கார தேர்தல் வாக்குறுதி ஒண்ணு கொடுத்திருக்கிறான். செத்து போனா ஈமக்கிரியைக்கு 10,000 ரூபாய் தரேன் இருக்கான். அப்ப அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஏதேனும் நலத்திட்டம் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கும் என்ன பண்ணணும்? நம்மளால செத்துதான் போகும். செத்துப்பா 10,000 ரூபாய் தர்றாங்க பிஜேபி காரன். அந்த 10,000 ரூபாய் எங்க போக போகுது? ஈஷா யோகா மையம்னா சுடுகாட்டை எல்லாம் மெயின்டைன் பண்ண போறான். அவங்க கையில தான் கொடுக்க போறானுங்க. அன்பானவர்களே, இது ரொம்ப மோசமான நிலைமை, ரொம்ப மோசமான நிலைமை. தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த பிஜேபி காரன் நல்லது பண்ணனு ஒரு விஷயத்தை பிஜேபி காரன் சொல்லியிருக்கானா? நம்ம சொல்றோம் பிஜேபி காரன் ஒரு கேடு கட்ட கட்சி, அந்த கட்சியை நம்ம ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றோம். நம்ம எப்போ சொல்றதுதான், சரி பிஜேபி காரன் சொல்லட்டுமே நாங்க நல்லது பண்ணோம்னு சொல்லிட்டு, நாங்க 4 விஷயம் நல்லது பண்ணோம் பிஜேபி காரன் சொல்லியிருக்கானா? என்னைக்காவது பேசியிருக்கானா? இதுவரைக்கும் எதுவும் பேசினது இல்லை. நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளாக நம்மளுக்கான திட்டங்களுக்கான எல்லா நிதியும் நிறுத்தியாச்சு. எல்லா நிதியும், பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கான நிதி இல்ல, பாட புத்தகம் அடிக்கிறதுக்கு நிதி கிடையாது, டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு நிதி கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மொத்த கல்வியை அப்படியே நசுக்கிறான், கசக்கி புளிகிறான், கழுத்தை நெரிக்கிறான் நம்மள. தமிழ்நாட்டுக்கு வெளியே போய் என்ன பண்றான் தெரியுமா? நரேந்திர மோடியுடைய அரசு ஒரிசால தேர்தல் நடந்துச்சு சில மாசங்களுக்கு முன்னாடி. ஒரிசா தேர்தலில் நரேந்திர மோடி பேசுறாரு, ஒரிசாவினுடைய பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய சாவியை தமிழன் திருடி கொண்டு போய்விட்டான், தமிழர்கள் திருடுகிறார்கள், உங்கள் கோயிலை கொள்ளையடிக்கிறார்கள் என்று ஒரு பிரதமரே இன்னொரு மாநிலத்தில் போய் தமிழனை பற்றி இழிவாக பேசினார். இப்படி ஒரு கேடுகட்ட பிரதமரை, ஒரு பிஜேபி போன்ற ஒரு கட்சியை தமிழ்நாடு பார்த்திருக்குமா? வரலாறுல நம்ம பார்த்திருக்கோமா? இன்னைக்காவது ஒரிசால போய் அடுத்த மாநிலத்தில் போய் தமிழனை பற்றி
இவ்வளவு கீழ்த்தரமா பேசினா அங்க வாழக்கூடிய தமிழர்களுடைய நிலைமை என்ன? அதோட விட்டாங்களா? பீகார் தேர்தல் போனாங்க. பீகாருக்கு போய் என்ன பேசினாரு நரேந்திர மோடி? பீகாரிகள் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறார்கள், அவர்களை தமிழ்நாடு துன்புறுத்துகிறது, அடித்து கொலை செய்கிறது, சித்திரவதை செய்கிறது என்று பேசினார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பிரதமரை நம்ம பார்த்திருக்கோமா? பார்த்திருக்கோமா? என்னைக்குமே நம்ம பார்த்தது இல்லையே. அப்ப ஒரு பிரதமர் என்ன பண்றாரு? தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழனை பற்றி மோசமாக பேசுவது, தமிழ்நாட்டிற்குள் வந்து தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை தடுத்து நிறுத்துவது. அப்ப தமிழன் உள்ளூர்லயும் வாழ முடியாது, வெளியூர்லயும் வாழ முடியாது. இப்படியான ஒரு முற்றுகையை இந்த பிஜேபி போட்டிருக்கு. இந்த கட்சியோட அதிமுக என்னங்க கூட்டணி? அதிமுக என்ன கூட்டணி? நம்ம ஓட்டு போடுறோம் போடல, அதிமுக வேட்பாளர் வந்தா கேள்வி கேட்கணும் முதல்ல. உங்களுக்கு என்ன சார் அவரோட கூட்டணி? நீங்க நல்லவர் தானே? நல்லவர் தானே? நீங்க நல்லவரா இருந்தா நல்லவரை கூட்டு பண்ணி வச்சிருக்கணும். ஒரு கேடுகட்டவரோட கூட்டணி வச்சிருக்கீங்க நம்ம கேட்கணும், நேரா கேட்கணும். இது தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய போராட்டம். வெறும் ஒரு தொகுதியை மட்டும் பார்த்துட்டு இருந்தா முடியாது, ஒரு தொகுதியோட பிரச்சனையா பார்த்துட்டு இருந்தா முடியாது. தொகுதியில் எனக்கு தெரிஞ்சவர் நல்ல அறிமுகமானவர் பார்த்துட்டு இருந்தா முடியாது. தமிழ்நாட்டை எப்படி காப்பாத்துவீங்க? ஊருக்குள்ள நல்லவரா இருக்கலாம், அறிமுகமானவரா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு எதிரான சட்டம் வரும்பொழுதெல்லாம் முத்திர குத்தி அதுக்கு ரப்பர் ஸ்டாண்ட் வேலையை பார்த்து அதிமுக எப்படி மன்னிக்கிறது? எப்படி மன்னிக்கிறது? எடப்பாடியார் என்ன பேசுறாருன்னா, மத்திய அரசாங்கத்தை எதுக்கு சண்டை போட்டே இருக்கீங்க, அப்படி இணக்கமா போய் உங்களுக்கு வேணுங்கிற திட்டத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற. சரிங்க சார், நீங்க 4 வருஷம் பிஜேபிக்கு அடிமையா இருந்தீங்க, இணக்கமா இருந்தீங்க, என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? ஏதோ ஒரு நல்ல திட்டத்தை சொல்ல முடியுமா? உதய் மின் திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தீங்க, தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒட்டுமொத்தமா போயிருச்சு. நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்தீங்க, எங்க பிள்ளைங்க படிக்க முடியாம போச்சு. இது மாதிரி எத்தனை சட்டத்தை சொல்றது? டிஎன்பிஎஸ்சி பரீட்சையில தமிழ்நாடு அரசாங்க துறையில் வேலை கேட்கக்கூடிய, வேலைக்கு போட்டியிடக்கூடிய தேர்வுல வெளி மாநிலத்துக்காரனெல்லாம் போட்டி போடலான்னு சட்டத்தை கொண்டு வந்து எடப்பாடியார். மறந்துடாதீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை இல்ல. சென்னையில வந்து பாருங்க, சோத்து மூட்டை தூக்கிக்கிட்டு ஸ்விக்கி ஓட்டுறான், ஜொமேட்டோ ஓட்டுறான், இல்ல கார் இஎம்ஐல வாங்கி வச்சு கார் ஓட்டுறான். ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் டாக்ஸி ஓட்டுறான். என்னையா படிச்சிருக்கேன்னு கேட்டா பிஇ படிச்சிருக்கேன், எம்பிஏ படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், பிடெக் படிச்சிருக்கேன், எம்காம் படிச்சிருக்கிறேன். நல்ல படிப்பு, ஆனா வேலை கிடையாது. வேலை கிடையாது. என்னடா காரணம்னா, டிஎன்பிஎஸ்சியில தமிழன் இல்லாதவன் எல்லாம் இங்க போட்டி போட்டு இங்க தேர்வு வாங்கலாம். இதோட விட்டாங்களா? சரி, மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டில் 2.5 லட்சம் வேலை இருக்குது. மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்கள்ல 2.5 லட்சம் வேலை இருக்குது. தெரியுமா யாருக்காவது? யாருக்காவது தெரியுமா? 2.5 லட்சம் வேலை இருக்குதுங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் மத்திய அரசாங்கத்தோட வேலை. ரயில்வேஸ்ல போய் பாருங்க, டிடிஇ வேலை, ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை, ஆர்பிஎஃப் வேலை, பேங்க்ல பேங்க் மேனேஜர் வேலை, டைரக்டர் வேலை, பேங்க்ல கேஷியர் வேலை, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி போங்க, எல்ஐசி போங்க, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் போங்க, அதுல இருக்கக்கூடிய வேலை. அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், ஜிஎஸ்டி ஆபீஸ், சுங்கவரி ஆபீஸ். இதுக்கப்புறமா நீங்க போகணும்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் நிறுவனம், பொன்மலை ரயில்வே கட்டுமான நிறுவனம், துப்பாக்கி தொழிற்சாலை, சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடி டேங்க் ஃபேக்டரி, சேலத்தில் இருக்கக்கூடிய இரும்பு உருக்காலை, நெய்வேலியில் இருக்கக்கூடிய நெய்வேலி லிக்னைட் பழுப்பு நிலக்கரி தொழிற்சாலை, இப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 2.5 லட்சம் வேலை இருக்குது. ஓஎன்ஜிசி இருக்கு, ஐஓசிஎல் இருக்குது, பாரத் பெட்ரோலியம் இருக்குது. இப்படி பட்டியல் போட்டா இத்தனை பட்டியல்ல 2.5 லட்சம் வேலை இருக்குது. இதுல எந்த வேலையும் தமிழனுக்கு கிடைக்கிறது இல்ல. தெரியுங்களா? தமிழ்நாட்டுல 2.5 லட்சம் வேலை இருக்குது. நீ வட மாநிலத்தில் கொடுக்க வேணா, விட்டுரு, நான் கேட்கல. தமிழ்நாட்டுல தமிழனு கூட வேலை செய்யக்கூடிய இந்த இடத்துல எங்க பயல்களுக்கு, எங்க பிள்ளைகளுக்கு, எங்க குழந்தைகளுக்கு வேலை இல்லைன்னு வச்சிருக்கிறீங்க. இதை யார் கேட்கறது? இதை யார் கேட்கறது? இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நாங்க மே 14 நடத்திட்டு இருக்கிறோம். ஏன் நடத்துறோம்? 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. பல பேர் பங்கெடுத்திருப்பீங்க. அந்த போராட்டத்துக்கு நாங்க நடத்துற போராட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அன்னைக்கு அலுவல் மொழியாக இந்தி கொண்டு வந்தோம், ஏத்து சண்டை போட்டோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, எல்லா இடத்துல நீங்க பாக்குறீங்களே இந்தி இருக்குது. எப்படி அங்க இந்தி வந்துச்சு? இந்தி அலுவல் மொழி தானே. இந்தி அலுவல் மொழி தானே. அரசாங்க ஆவணத்துக்கு நீ இந்திய பயன்படுத்து. பேருக்கு எதுக்கு வச்சிருக்கிற இந்தி?
பேங்க் ஆஃப் பரோடா போய் பாருங்க. பேங்க் ஆஃப் பரோடா தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட தமிழ் எழுதியிருக்க மாட்டான், ஹிந்தியில் எழுதியிருப்பான், இங்கிலீஷ் எழுதியிருப்பான். இந்தியன் பேங்க் இந்தியில எழுதியிருப்பான், கனரா பேங்க் இந்தியில எழுதியிருப்பான், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியில எழுதியிருப்பான், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியில எழுதியிருப்பான். எல்லா பேங்க் இந்தியில வச்சிருக்கான், சலான் ஃபார்ம் இந்தியில வச்சிருக்கான். அப்பனா என்ன அர்த்தம்னா இதெல்லாம் அலுவல் மொழிக்கான இடம் கிடையாது. அந்தந்த மாநிலத்தினோட பயன்பாட்டு மொழியில தான் இந்த பெயர்கள் இருக்க வேண்டும். ரயில்வே நிலையத்தில் இந்த மாநிலத்தினுடைய பயன்பாட்டு மொழியில இருக்க வேண்டும். ஆனா ஏன் இந்திய வச்சானா எல்லா இடத்திலும் இந்திக்கார அதிகாரிகள் வேலையில இருக்கிறான். எல்லா இடத்துலயும் இந்திக்கார அதிகாரி வேலையில இருக்கான். நம்ம என்ன பாக்குறோம்னா கூலிக்கு வேலை வைக்கக்கூடிய இந்திக்காரனை பார்த்து வடக்கம் வந்துட்டான் அப்படின்னு அவனை போய் திட்டுறோம். அவனெல்லாம் ஆபத்து. இந்திய அதிகாரி கண்ணுக்கு தெரியாம உட்கார்ந்து வேலை செய்யறான். ஒரு லோன் வாங்க முடியுமா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல போய் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்க முடியுமா? இஎஸ்சில போய் நீங்க கேட்ட முடியுமா? சுங்கத்துறையில போய் கேட்ட முடியுமா? இமிகிரேஷன்ல போய் கேட்ட முடியுமா? எதுவுமே செய்ய முடியாத அளவுல. என்எல்சில எடுத்துக்கோங்க, 12,000 பேர் பர்மனன்ட் ஆனவன் தமிழன் கிடையாது. கொடுத்த நிலம் நம்மளோடது. இதே நிலைமை தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய அலுவலகத்திலும் இதுதான் நிலைமை. அப்ப இந்திய அழிக்கணும்னா வெறும் இந்திய அழிக்கல, இது நம்ம மேல கழுத்து பிடிச்சு திணிக்கிறான். அவளை கொண்டாந்து வேலைக்கு வைக்கிறான். அதை எதிர்த்த போராட்டத்தை நாங்க நடத்தினோம். இந்திய அழிக்கிற போராட்டத்தை நடத்தினோம். அங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியை அழிச்சோம். எங்கள் அமைப்பில் எங்களோடு இருந்தவர், எனக்கு சகோதரராக இயங்கியவர், ஒரு பெரிய போராளி, 15 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்ட களத்தில் துணிந்து நின்ற ஒரு போராளி சிவா திலீபன் என்கின்ற எங்களுடைய அமைப்பினுடைய பொறுப்பாளர் அங்க உள்ள வந்துட்டு இருந்த ரயில் முன்னாடி இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லி முழக்கமிட்டு உள்ளே குதித்து தன் உயிரை கொடுத்திருக்கிறார். போன மாசம் எங்கள் இயக்க மே 17 இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் உயிர் கொடுத்திருக்கிறார். தமிழ் மொழி காப்பதற்கு, தமிழ்நாடு காப்பதற்கு, தமிழனை காப்பதற்காக உயிர் கொடுத்திருக்கிறார். 2 பெண் குழந்தைகள் உள்ள குடும்பம் அது. ஒட்டுமொத்த குடும்பம் போராட்டத்திற்கு வரும். எங்கள் அமைப்பு எதற்காக எங்கள் தோழனை உயிரை கொடுத்தது? ஏன் உயிரை கொடுத்து நாங்கள் போராடுகிறோம்? இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து எல்லா இடத்திலும் நாங்கள் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறோம். எதற்காக? எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னா இல்ல, இந்த மண் காப்பாற்றப்பட வேண்டும், தமிழர்கள் காப்பாற்ற வேண்டும், தமிழ் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் வர்றோம். அதற்காக தான் வரோம். இந்த பிஜேபி வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அன்பானவர்களே, பிஜேபி மட்டுமல்ல, பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவையும் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய நிலைமையை இவ்வளவு மோசமாக மாற்றுகின்ற ஒரு பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இந்த அதிமுக வேட்பாளரை நிராகரியுங்கள். அவர் நல்லவரா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இங்க போட்டியிடுகின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் திமு ராஜேந்திரன் அவர்கள், அவர் வெறும் வேட்பாளர் அல்ல, அவர் ஒரு போராளி. போராட்ட களத்தில் எனக்கு அறிமுகமானவர். தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய பல போராட்டங்களிலே, அது முல்லை பெரியார் போராட்டமாக இருந்தாலும் சரி, காவிரி போராட்டமாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர் விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, மீத்தேன் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, மீனவன் போராட்டமாக இருந்தாலும் சரி, அத்தனை போராட்டத்திலும் களத்தில் நின்ற திமு ராஜேந்திரன் அவர்கள் தான் சட்டசபைக்கு செல்ல வேண்டும். அவரை நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வெற்றி வேட்பாளராக சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். ஒரு போராளியை அனுப்புங்க, அதான் முக்கியம். ஒரு மான தமிழர்கள் இங்கே சட்டசபைக்குள் சென்று நாம் கேள்வி எழுப்பக்கூடிய வகையில, தமிழ்நாடு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில ஒரு சட்டமன்றத்தை நாம் அமைத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை கடையநல்லூர் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் ஒரு கடமையும் கடையநல்லூர் சட்டசபைக்குள் சட்டமன்ற வாக்காள பெருமக்களுக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த சமயத்தில் இன்னும் 2 நான் பேசியாக வேண்டிய தேவை இருக்கிறது. இங்க நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்குது. எதுக்கு கட்சி நடத்துறாங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்சி தலைவர் நல்லா சோறு திங்கிறதுக்காக கட்சி நடத்திட்டு இருக்கிற ஒரு கேடுகட்ட கட்சி. ஈழத்தமிழர்களை பாதுகாக்கிற, ஈழத்தமிழர்களுக்காக போராடுற சொல்லி 17 வருஷமா ஒரு போராட்டத்தை கூட நடத்த துணிவில்லாத ஒரு கோளை அந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுல இருந்து இங்க தம்பி நிக்கிறாப்ல, பெரியாரை ரொம்ப கீழ்த்தரமா பேசின பேச்ச கேட்டேன். பாவமா இருக்கு, பாக்குறது பாவமா இருக்கு. இஸ்லாமியர்கள் இருந்து ஒருத்தர் புடிச்சு கொண்டு வந்து பெரியாருக்கு எதிராக பேச வைப்பதற்காக ஆர்எஸ்எஸ் கார புத்தகத்தை கையில் கொடுத்திருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் புத்தகம் என்ன பண்ணிருக்கிறான், பெரியார் பேசின 2 வரி 3 வரி மட்டும் பிரிச்சு எடுத்து வச்சு அதை ஒரு புத்தகமா போட்டு அதை சீமான் கையில கொடுத்து அதை இந்த புள்ள கையில கொடுத்து இவனை விட்டு பேச வச்சிருக்கிறாங்க.
இந்த தம்பி மேல பேசுறாப்ல, பயங்கர ஒண்ணு திசுப்பட்டு பேசுறாப்ல. தம்பி வேணாம் வா, நாங்க மேடை போடுறோம், நீயும் வா, உன் தலைவனை கூட்டு வா. நீங்களா எவ்வளவு பெரிய தற்கூறின்றத நாங்க 2 நிமிஷத்துல நிரூபிக்கிறோம். நாங்க நீங்களா எவ்வளவு பெரிய தற்கூறின்னு நான் நிரூபிக்கிறோம் வா. ஒரு வரலாறு எப்படி இயங்குதுன்னு ஒரு புரிதல் கூட இல்லாத உன் தலைவன், நீ ஒரு இஸ்லாமியரா இருக்கிற, நான் கேட்கிறேன் உன்கிட்ட, உன் தலைவன் சிஏக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடத்திருக்கானா? நடத்திருக்கானா? சீமான் என்னைக்கா சிஏக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்கானா? எது நடத்தினது இல்லையே. 2 போராட்டத்துல நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் கூப்பிட்டதுக்காக போனாப்ல, வழக்கு வரணும்னு ஓடிட்டாப்ல. எந்த போராட்டத்தை நடத்துறது கிடையாது. பாலஸ்தீன படுகொலையை கண்டித்து, பாலஸ்தீன படுகொலையை கண்டித்து சீமான் இதற்கு ஏதோ ஒரு போராட்டம் நடத்திருக்காரா? ஒரு போராட்டம், ஒரே ஒரு போராட்டம். இந்த தொகுதியில் வேட்பாளர் நிற்கிறான் அந்த பையன், சொல்லுங்க. பாலஸ்தீன இனப்படுகொலை கண்டித்து 2013 நாங்கள் மே 17 நடத்திய போராட்டத்திற்காக என் மீது உபா வழக்கு பாய்ந்தது. உபா வழக்கை வாங்கியவனா எதுக்காக? பாலஸ்தீன இனப்படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று போராடியதற்காக. இன்றைக்கல்ல, 2013 13 ஆண்டுகளுக்கு முன்பு. அதே போலதான் நான் கேட்கிறேன், பாலஸ்தீன படுகொலைக்கு பேச முடியல, ஆனா சங்கர மடத்துல போய் நிக்கிறிய. போன வாரம் சங்கர மடத்துல போய் நின்று கோமியத்தை குடிச்சிட்டு வந்திருக்காரு சீமா. கோமியத்தை குடிச்சிட்டு வந்திருக்கிறாப்ல. நான் கேட்கிறேன், தம்பி வெக்கமா இல்லையா உனக்கு அந்த கட்சியில இருக்கிறதுக்கு? அந்த கட்சியில இருக்கிறது வெக்கமா இல்லையா? வீடியோ வெளியே வந்திருக்கு. காஞ்சி சங்கர மடத்துல உன் தலைவன் சீமானுக்கு என்ன வேலைங்க? என்ன வேலை? நாளை கழிச்சு சீமானுக்கு ஒரு பரிசு பொருள் அனுப்பலான்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். நீங்க எல்லாம் வாங்க, சீமானுக்கு கோமி அனுப்பலான்னு இருக்கிறோம். குடி, அப்படி அது புத்தி வருதான்னு பார்ப்போம். நீ எதுக்கு சங்கர மடத்துக்குள்ள போன? சங்கர மடத்துக்கு உனக்கு என்ன வேலை? வெறுமன சங்கர மடத்துக்குள்ள போல. திருப்பரங்குன்றத்துல அங்க சிக்கந்தர் தர்காவை ஒட்டப்பேன் ஒத்த கால நின்னான ராம ரவிக்குமார் என்கின்ற ஒரு இந்துத்துவ மதவெறியன், அந்த ராம ரவிக்குமாரை கூப்பிட்டுக்கிட்டு சங்கர மடத்துக்குள்ள சீமான் போயிருக்காரு. இந்த தம்பிக்கு, நாம் தமிழர் நிற்கக்கூடிய அந்த தம்பிக்கு உண்மையாலுமே மானம் சுயமரியாதை இருந்ததுன்னா இந்த வேட்பாளரா பதவியை விட்டு விலகி இந்த தேர்தலை விட்டு வெளியே போயிருக்கணும். உனக்கெல்லாம் என்ன சுயமரியாதை இருக்குது? உன்னுடைய இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை பச்சையாக காட்டி கொடுக்கக்கூடிய சீமானுடைய கட்சியில வேட்பாளராக நிற்கிறியே. தந்தை பெரியார் பேசினா RSS காரன் புக்க தூக்கிட்டு வந்துட்டா உனக்கு என்ன யோகியதை இருக்கு? உனக்கு என்ன யோகியதை இருக்கு? சங்கர மடம் என்னது? என்ன மடம்? ஆந்திராவினுடைய தெலுங்கு மடம் அது. அங்க தெலுங்கு பார்ப்பனர்கள் மட்டும்தான் சாமியாரா மாற முடியும். அவர்கள் தமிழை பேச மாட்டான், தமிழை நீச பாஷைன்னு சொல்லுவான். தமிழ் தாய் வாழ்த்து பாடிய பொழுது காஞ்சி சங்கராச்சாரியார் எழுந்து நிற்கவில்லை என்பதை நம்ம பார்க்கலையா? நம்ம அவங்க தமிழை மதிக்க மாட்டான். அந்த இடத்துல சீமானுக்கு என்ன வேலை? சீமானுக்கு என்ன வேலை? எல்லா பக்கமும் துண்டு போட்டு வைக்கிறது, எல்லா பக்கம் எல்லாத்திலையும் ஜால்ரா அடிக்கிறது, எல்லாத்திலையும் காசு வாங்கி சாப்பிடுறது. ஆனா பெரிய வீர மாதிரி பேசுறது. போலீஸை கண்டு பயந்து ஓடக்கூடிய கோழை தான் சீமான். ஒரு கோழை தான் சீமான். எந்த போராட்டமும் செஞ்சது இல்லைங்க. இஸ்லாமியர் இவ்வளவு பிரச்சனை, அக்கலாக்க அடித்து கொன்றதில் இருந்து எத்தனை இஸ்லாமியர் படுகொலை செய்யப்பட்டார்கள். சீமான் என்னைக்காவது போராட்டம் நடத்தினாரா? ஆனா தோழர் திருமாவளவன் அவர்கள் எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கிறார் பார்த்திருப்பீங்க இல்லையா? கம்யூனிஸ்டுகள் போராடி இருக்கிறார்கள், மதிமுக போராடி இருக்கிறது, இங்க திராவிட முன்னேற்ற கழகம் போராடி இருக்கிறது, எல்லாரும் போராடி இருக்கிறாங்க, எல்லாருமே போராடி இருக்கிறாங்க. ஆனால் சீமான் என்னைக்காவது போராடி இருக்கிறா? இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருந்து, சங்கர மடத்துல போய் ஜால்ரா அடிக்கக்கூடிய கட்சியில் இருந்து ஒரு தம்பிங்க நிக்கிறான். தயவு சொல்ற, நீ உண்மையாலுமே தமிழ் உணர்வு மிக்கவனாக இருந்தால், சுயமரியாதை மிக்கவனாக இருந்தால், இந்த தேர்தலில் நீ திமு ராஜேந்திர அவர்களுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கணும். இவருக்கு தான் வந்திருக்கணும், அதைத்தான் நீ செஞ்சிருக்கணும். திமு ராஜேந்திரன் எத்தனை போராட்டத்தில் இருக்கிறார், ஏதாவது எதிர்பார்த்து இருக்கிறாரா? நானெல்லாம் எம்எல்ஏ ஆவோன்ற கனவுல நின்று அவர் போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காரா? இல்லை. எந்த இடத்துல அப்படி பங்கெடுத்தது இல்ல. அவர் நல்லா எனக்கு தெரியும், எல்லா போராட்டத்திலும் பங்கெடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட மனிதர்களை நான் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டுமா இல்லையா என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குதுங்க. இப்படியே விட்டோம்னா நாசமா போயிடும். இப்படியே விட்டா நாசமா போயிடும். டெல்லிக்காரன் நம்மளுடைய மொத்த பணத்தை உரிகிறான். இந்தியாவிலேயே அதிக வரியை கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் அதிக வரி கொடுக்கிறது யாரு? நம்ம தான்.
நம்ம தான் கொடுக்கிறோம். நம்மளுடைய பிச்சையில தான் இந்திய அரசாங்கத்துல இவனுங்க எல்லாம் காரை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறானுங்க, ஏரோப்ளேன் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறானுங்க. தமிழ்நாடு அதிக வரி கொடுக்கிறது. அறிஞர் அண்ணா பேசினாருங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று இன்றைக்கு இல்ல 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். அன்னைக்கே எச்சரித்தார். வடக்கை சேர்ந்தவன் எல்லாம் அவனுடைய நல்லதுக்காக என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிறான், தமிழனை கவலைப்படுவதில்லை, தென் மாநிலங்களை பற்றி கவலைப்படுவதில்லை என்று சொன்னார். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பிஜேபி காரனுக்கு சரி அதிமுக காரனுக்கு சரிங்க, இந்தியாவுக்கு விடுதலை ஒரே நாள் தானே கிடைச்சது. 1947 ஆகஸ்ட் 15 தான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சது. அப்படின்னா பீகாருக்கும் அன்னைக்கு தான் விடுதலை கிடைச்சது, தமிழ்நாட்டுக்கும் அன்னைக்கு தான் விடுதலை கிடைச்சது. யூபிக்கு கிடைச்ச அதே நாள் தான் தமிழ்நாடு விடுதலை ஆனது. தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைச்ச அதே நாள் தான் ஹரியானாக்காரனுக்கு விடுதலை கிடைச்சது. அப்புறம் 70 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம மட்டும் எப்படி முன்னேறி இருக்கோம், அவன் எப்படி முன்னேறாம இருக்கிறான், எப்படி இருக்கிறான் அவன்? என்ன காரணம்னா வெறும் மதவெறி சுத்துனதுனால அந்த நாடு நாசமா போச்சு. மதத்தை பற்றி கவலைப்படாமல் மக்களை பற்றி கவலைப்பட்ட காரணத்தினால், திராவிட இயக்கத்தின் காரணத்தினால், தந்தை பெரியாரினுடைய உழைப்பினால், அறிஞர் அண்ணாவினுடைய சிந்தனையால் வளர்ந்து நின்னமா இல்லையா? 1942 இங்க பல திராவிட இயக்கத்தை தோழர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன், இருந்தாலும் நான் சொல்றேன். 1942 ஒரு புத்தகம் வெளிவருது. அறிஞர் அண்ணா எழுதிய பணத்தோட்டம் ஒரு புத்தகம், வெறும் 40 பக்கம் கூடி இருக்காது. தயவு செஞ்சு எடுத்து படிச்சு பாருங்க. 1942 வடநாட்டுக்காரன் எப்படி தமிழ்நாட்டை வஞ்சிப்பான், தமிழ்நாட்டுக்கு நிதி தராமல் எப்படி தடுப்பான் என்று அறிஞர் அண்ணா 1942 எழுதுறது இன்னைக்கு வரைக்கும் சரியா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சரியா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்கம் நம்மை கட்டி காத்து பாதுகாத்து இருக்கிறது. தந்தை பெரியார் அன்னைக்கே சொன்னாரு, இதுங்களோட சேர்ந்து நின்னோம்னா நமக்கான உரிமை இருக்காது, சுயமரியாதை இருக்காது என்று சொன்னார். பெரியார் ஏன் கருப்பு சட்டை அணிந்தார்? ஏன் கருப்பு சட்டை அணிந்தார்? இந்த சுதந்திர நாள் என்பது அவனுக்கு வேணா இனிப்பான நாளாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய உரிமைகளை எல்லாம் அவனுக்கு அடகு வைக்கக்கூடிய துக்க நாள் என்று சொன்னார். அவனுக்கு அடகு வைக்கக்கூடிய துக்க நாள் என்று சொன்னார். இன்னைக்கு அதான நடக்குது. பெரியார் சொன்னதான நடக்குது. நீங்க ஒரு போன வாரம் நினைக்கிறேன், மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் பட்னாபிஸ் மதுரைக்கு வர்றாரு. வந்துட்டு என்ன பேசுறாருன்னா, மதுரைக்கு மெட்ரோ வேணும்னா நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, அந்த வேட்பாளர் டெல்லிக்கு போய் பிரதமரை பார்த்தாருன்னா உங்களுக்கு உடனே அடுத்த நாள மெட்ரோ ரயில் வந்துருன்றாங்க. இதை விட மோசமா பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்திருக்கோமா? ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு திட்டம் வரும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாங்க. நம்ம வேணா கேட்கலாம், நம்ம வேணா திரும்ப கேட்போம், மெட்ரோ ரயில் வரணும் உனக்கு வரி கிடையாதுன்னு சொல்லி பார்ப்போம். உனக்கு ஜிஎஸ்டி வரி, எனக்கு மெட்ரோ ரயில் வரலன்னா உனக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாதுன்னு சொன்னா இந்திய அரசாங்கம் எங்க போய் நிற்கும்? வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் கோடியை நம்ம தண்டமா அழுகிறோம், எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம். சாதாரணமா இல்லைங்க. நீங்க 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, பண்றீங்களா? மொபைல் போனுக்கு ரீசார்ஜ் பண்றீங்களா? அந்த 100 ரூபாய்க்கு எவ்வளவு வரி கட்டுறீங்க? டெல்லி சர்க்காருக்கு எவ்வளவு வரி அழுவுறீங்க? 100 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 18 ரூபா அவனுக்கு வரி கட்டுறீங்க. 18 ரூபா வரி கட்டுறீங்க. 18 ரூபா வரிங்க 100 ரூபாய்க்கு. நீங்க வாங்குற அத்தனைக்கு வரி கட்டி தொலைக்கிறோம். நம்ம 10,000 ரூபாய் உங்க மாச செலவுன்னு எடுத்து கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா மாச செலவுல 1,200 10,000 ரூபாய்க்கு 1,200 வரி கட்டுறோம். மறந்துடாதீங்க. நம்மளுக்கு இங்க தலை நிமிர்ந்து நிற்பதற்கான அனைத்து தகுதியும் இருக்கு. நாம் நேர்மையாக வரி கட்டுகிறோம், அதிக வரியை கட்டுகிறோம். அதிக வரியை, இந்தியாவிலேயே அதிக வரியை கட்டக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு போடுற பிச்சையில தான் இந்திய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குங்கிறத அவன் மறந்துட்டான். வரியை தடுத்து வச்சா என்ன பண்ணுவான்? அவன் கட்ட முடியாதுன்னா என்ன பண்ணுவான் சொல்லுங்க. அன்பானவர்களே, இது சாதாரண விளையாட்டு இல்ல. இவ்வளவு பணத்தை கொட்டி கொடுக்கிறோம். ஆனா ஒரு மெட்ரோ ரயில் 2,000 கோடி 3,000 கோடி தர்றதுக்கு அவனுக்கு பிரச்சனையா இருக்குது. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அவனுக்கு அவ்வளவு பிரச்சனை அழுவுது. 10 வருஷமா கட்ட முடியல அவனுக்கு. கட்டித்தர. ஏன்னா தமிழ்நாட்டை கண்டால் அவனுக்கு பிடிக்கல, தமிழ் மொழியை கண்டால் அவனுக்கு பிடிக்கல, தமிழர்களை கண்டால் கோபம் வருகிறது நரேந்திர மோடிக்கு. அதனால தான் இவ்வளவு தூரம் நம்ம ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய போராட்டங்க. தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஆபத்தை சந்திச்சதே கிடையாது. தமிழ்நாட்டின் வரலாறில்
ஒரு வடநாட்டினுடைய மன்னன் கூட தமிழ்நாட்டை ஆண்டது கிடையாது. ஒரு மன்னன் கூட நம்மை ஆண்டது கிடையாது. தமிழ் மண்ணின் மீது அவன் கால் வைக்க விட்டதில்லை தமிழர்கள். ஆனா தமிழ் மன்னன் போயிருக்கிறான் வடநாட்டுக்கு. சேரன் செங்குட்டுவன் போயிருக்கின்றான். சேரன் செங்குட்டுவன் கல் எடுத்து வந்திருக்கிறான் அங்க கோயில் கட்டுவதற்காக, கோட்டம் கட்டுவதற்காக. ராஜராஜ சோழன் போயிருக்கின்றான். ராஜேந்திர சோழன் போயிருக்கின்றான். பாண்டிய மன்னர்கள் போயிருக்கிறார்கள். சேர மன்னர்கள் வென்றிருக்கிறார்கள். சோழ மன்னர்கள் படையெடுத்திருக்கிறார்கள். அதுதாங்க நம்ம வரலாறு. நாம் யாரையாவது படையெடுத்து அவர்களை நசுக்கினோமா, ஆக்கிரமித்தோமா, அவர்களை அழித்தோமா? இல்லையே. அப்படி ஒரு வரலாறு தமிழனுக்கு கிடையாது. அனைவரையும் அரவணைத்த வரலாறு தமிழனுடைய வரலாறு. அனைவரும் அரவணைத்த வரலாறு தமிழனுடைய வரலாறு. மதுரையில மெட்ரோ ரயில் கொடுத்தா என்ன பிரச்சனை? அவனுக்கு கோபம் வருதுங்க. மதுரையை கண்டாலே நரேந்திர மோடி கோபம் வரும், பிஜேபி காரனுக்கு கோபம் வரும். ஏன் தெரியுங்களா? இவன் இந்தியாவிலேயே பழைய நகரம், நாகரிகம் எங்களோடது, ஆரியர்களோடது, இந்திக்காரனோடதுன்னு அவனுக்கு அங்க ஆராய்ச்சி பண்றானுங்க. கடலுக்கடியில எங்களுடைய நகரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடல் நோண்டிட்டு இருக்கிறான். துவாரகை இருக்குதுன்னு நோண்டிட்டு இருக்கிறான். சரஸ்வதி நகரம் இருக்குதுன்னு நோண்டிட்டு இருக்கிறான். அயோத்தியில போய் நோண்டுனான். எங்கேயும் கல்லும் கிடைச்சது, மண்ணு கிடைச்சதே ஒழிய அங்க மனிதன் வாழ்ந்ததற்கான எந்த வரலாறும் இல்லை. ஆனால் இங்கே வைகை ஆத்தம் கரையில நாம் 10 அடி தோண்டி பார்த்தோம். 3000 வருடத்துக்கு முன்பான கீழடி வரலாறு, தமிழன் வரலாறு நமக்கு கிடைத்தது. தமிழன் வரலாறு கிடைத்தது. இந்தியாவிலேயே மூத்த நகரம் மதுரை. இந்தியாவோட மூத்த குடி தமிழன். இந்தியாவின் மூத்த மொழி தமிழ். இதை அவனால் ஏற்றுக்க முடியல. அவனுக்கு அப்படியே கோபம் வருது. தமிழனை கண்ட எரிச்சல் ஆகிறான். நாங்க தான் சொல்றோம், இங்கதான் கிருஷ்ணன் பிறந்தான், இங்கதான் ராமன் பிறந்தான்னு சொல்லி ஊரை ஏமாத்திரமே. ஆனா எந்த தடையும் கிடைக்கவில்லை. ஆனால் வைகை ஆத்தங்கரையில 4 ஏக்கர் தோண்டி பார்த்தோன்னே 3000 ஆண்டுகால வரலாறு தமிழனுக்கு கிடைக்கிறது என்றால், தமிழ்நாடு முழுவதும் அகழ்வாராய்ச்சி செய்தால் எத்தனை பெரிய வரலாறு வரும் நமக்கு? எவ்வளவு பெரிய வரலாறு வரும் நம்மளுக்கு? நாம் எவ்வளவு பெருமைக்குரியவர்கள், எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, கீழடியில் இருப்பது வெறும் மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் மட்டுமல்ல. ஏன் இவன் கோபப்படுறான்னா, அங்கே துணியை நெய்து உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் உருவாக்கி இருக்கிறான். அது சாதாரண போய் பாருங்க, தமிழனுடைய பெருமையை போய் பாருங்க. அது துணியை நெய்து உலகம் முழுவதும் கிரேக்கத்திற்கும் ரோமாபுரிக்கும் அனுப்புவதற்காக அங்கே உருவாக்கிய நகரம் தான் கீழடி நகரம். அதுதான் மதுரை நகரம். அவ்வளவு பழமை வாய்ந்த நகரங்கள். சிலப்பதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, மதுரையிலே கண்ணகி நியாயம் கேட்ட வரலாறு நாம் படித்திருக்கிறோம். வெறும் இலக்கியத்தில் மட்டுமல்ல, நிகழ்காலத்தில் நடைமுறையில் அந்த நகரம் இருக்கிறது. அங்கே கோவலன் திடல் இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மதுரைக்கு போன கோவலன் திடல் இருக்கிறது. இது எல்லாமே நம் கண் முன்னால் நடந்த இலக்கியம் மட்டுமல்ல, வரலாறாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் நமக்கு இருக்குதுங்க. இப்படிப்பட்ட பெருமை நமக்கு இருக்குது. அவனுக்கு என்ன இருக்குது? பாபர் மசூதியை இடிச்சுட்டு அங்க ராமர் அங்கதான் பிறந்தாருன்னு சொன்னா ஒரு ஆதாரம் கிடைக்கல. ஒரு ஆதாரமும் இல்ல. பிறந்தாதான ஆதாரம் வர்றது. அப்படி எந்த வரலாறும் அவனுக்கு கிடையாது. ஆனால் மதுரையில எல்லா ஆதாரமும் இருக்கிறது. மதுரையில ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. ஒவ்வொரு இடத்தை அகழ்வாராய்ச்சி செஞ்சீங்கன்னா அவ்வளவு வரலாறு நம்மளுக்கு கிடைக்குது. தமிழர்கள் தமிழ் மொழியை எழுதியிருக்கின்றான். 3000 வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறதா? சமஸ்கிருதத்துக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கல்வெட்டு கிடையாதுங்க. இன்னைக்கு பிரமிட்ல எழுதுறத பார்க்கிறோம். பிரமிட்ல எழுதியிருக்கிறாங்க. எகிப்துல பிரமிடில தமிழனுடைய பெயர் தமிழ் மொழியில எழுதப்பட்டிருக்கிறத பார்த்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய பெருமைக்கு சொந்தக்காரன் நம்ம தாங்க இந்தியாவில் ஆளுமை ஒழிய எவனோ ஒரு குஜராத்தி கிடையாது, எவனோ ஒரு யூபிக்காரன் கிடையாது. தமிழன் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். நம்ம கட்டளையிட வேண்டும், அதன்படி ஆட்சி நடக்க வேண்டும் என்கின்ற நிலையை தான் நாம் உருவாக்கி ஆகணும். அதுதான் இன்றைய நமக்கு தேவை தோழர்களே. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்றோம். இரவு முழுக்க சொல்லலாம். என்ன பண்ணா தமிழ்நாட்டு தேவைக்காக பிஜேபி ஒரு போராட்டம் நடத்திருக்கானா? ஏதோ ஒரு போராட்டம் நடத்தி பார்த்திருக்கீங்களா? இந்த 5 வருஷத்துல சுத்தி பார்த்தானுங்க. போய் திருப்பரங்குன்றத்துல போய் சிக்கந்தர் தர்கா அங்க இருக்குது, அங்க போய் தீபத்தை ஏற்று பிரச்சனை கலத்திருக்கிறான்.
நான் சொல்லியிருக்கேன், பல இடத்துல சொல்லியிருக்கேன். எங்க வீட்டுல எல்லா நல்ல காரியத்துக்கும் திருப்பரங்குன்றம் முருகன் தான் போய் கும்பிடுவாங்க. எனக்கு முதல் மொட்டை திருப்பரங்குன்றத்துல தான் போட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பிக்கு திருமணம் திருப்பரங்குன்றம் கோயில்ல தான் நடந்துச்சு. இத்தனை ஆண்டு காலம் அந்த முருகன் கோவில் நம்ம கும்பிட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான மக்கள் போறான் வர்றான். யாராவது சிக்கந்த தர்காவை பத்தி குறை சொல்லியிருக்கானா? யாராவது சொல்லியிருக்கானா? எவனாவது பிரச்சனை இருக்கானா? இல்ல தீபத்தை இங்க ஏத்தாத அங்க ஏத்தான்னு ஏதாவது ஒரு தமிழன் கேட்டிருக்கானா? இதை எதுக்கு எடுத்து பிரச்சனை பண்ணா? பல காரணம் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்னன்னா, மதுரைக்குள்ளாக கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறான். மதுரை அமைதியாக இருக்கு, பாரம்பரியமான நகரம். அந்த நகரத்துக்குள்ளார ஒரு கலவரத்தை கொண்டு வந்துட்டா நாளைக்கு தமிழனுடைய பெருமையெல்லாம் பேச முடியாது. மத சட்டையில மட்டும்தான் நடக்கும், மத சட்டம் மட்டும்தான் நடக்கும். இன்னைக்கு காலையில மதுரை தெற்கு தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப சொன்னேன், நான் கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன், கோயம்புத்தூர்ல தான் படிச்சேன், வளர்ந்தேன். நான் படிச்ச காலத்துல அங்க பிஜேபி வளர்ந்துச்சு, இந்து முன்னணி வளர்ந்துச்சு, இந்து மக்கள் கட்சி எல்லாம் வளர்ந்தான். அவன் என்ன பண்ணான்னா, இந்த கடை வந்து முஸ்லீம் கடை, அந்த கடை இந்து கடை, இது கிறிஸ்டியன் கடைன்னு சொல்லி ஒவ்வொரு கடையா வந்து அடையாளம் விட்டான், சண்டையை மூட்டி விட்டான். கலவரமாச்சு 1997 98ல. இன்னைக்கு இப்ப பார்த்தா அங்க இந்துக்கள் கடையும் கிடையாது, முஸ்லீம்கள் கடையும் கிடையாது, கிறிஸ்தவ கடையும் கிடையாது. முஸ்லீம்களோட மிகப்பெரிய கடை, எல்லாரும் தீபாவளிக்கு போய் வாங்குற கடை சோபா டெக்ஸ்டைல்ஸ், அது கிடையாது இன்னைக்கு. அப்புறம் ராஜேந்திரா டெக்ஸ்டைல்ஸ் இருந்தது, அதுவும் கிடையாது. எல்லா கடையும் அழிஞ்சு போச்சு. இந்த கடைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு இன்னைக்கு யார் கடை அங்க இருக்குன்னா சேட்டு மார்வாடி கடை இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூருடைய மைய நகரத்துல எல்லா கடைகள் இருக்கிறது என்றால் சேட்டு மார்வாடி கடை இருக்குது. அவன் வளர்வதற்காக இந்து முன்னணிக்கு, இந்து மக்கள் கட்சிக்கு, அர்ஜுன் சம்பத் போன்ற ராம ரவிக்குமார் போன்றவர்களுக்கெல்லாம், அடிமைகளுக்கெல்லாம் காசு கொடுத்து கலவரத்தை பண்ணி தமிழர்கள் ஜாதியாக மதமாக பிரித்துக் கொண்டு அடித்துக் கொண்ட பிறகு அந்த இடத்துல மார்வாடிகளுடைய கடை முளைத்து இருக்கிறது. மார்வாடி கடை முளைத்திருக்குது. அதோட நிக்கல. நான் அதிமுக பத்தி சொல்றேன், அவங்க வந்த காலத்தை சொல்றேன் கேளுங்க. போன உள்ளாட்சி தேர்தலிலே அந்த பகுதியெல்லாம் மார்வாடிகள் பகுதியாக மாறிய காரணத்தினால் ஒரு மார்வாடி பொம்பளைய நீங்க வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அதிமுகவுக்கு சொல்லி அதிமுக ஏத்துக்குச்சு. அதிமுக ஏத்துக்குச்சு. தமிழ்நாட்டில் ஒரு மார்வாடியை வேட்பாளராக கோயம்புத்தூரில் கொண்டு வந்து நிறுத்த வச்ச கட்சி தான் இந்த அதிமுக. இப்படிப்பட்ட நம்ம பேசுறதான் பேசிட்டு இருக்கோம். இந்த 20 வருஷத்துல கோயம்புத்தூர் போய் பாருங்க, மனசு ஆற மாட்டேங்குது. தமிழனுக்கு கடை கிடையாது அங்க. அங்க ரங்கேகவுடர் வீதி, ஒப்பனக்கார வீதி, வெரைட்டிகால் ரோடு, ராஜா தெரு, இதெல்லாம் காலங்காலமாக இருக்கக்கூடிய தெருக்கள். அந்த தெருவெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மார்வாடிகளோட ஆக்கிரமிப்புல போயிருக்கு. அது மட்டும் இல்ல, மார்வாடி கவுன்சிலர் கூட நிறுத்த வச்சாங்க. இன்னைக்கு மார்வாடி என்ன கேட்கறான் தெரியுங்களா? ரங்கேகவுடர் வீதி பழைய வீதி. அது கோயம்புத்தூர் போனவங்களுக்கு தெரியும். ரங்கேகவுடர் வீதிங்கிறது எல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட். இன்னைக்கு ரங்கேகவுடர் வீதிய பேரை மாத்திட்டு ஒரு சேட்டு பேர் வைக்கணுங்கிற, ஒரு செயினோட பேர் வையுங்கிறான். இத வந்து காலையில சொன்னங்க மதுரையில. இப்படிதாங்க நடந்துச்சு மதுரையில. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, கோயம்புத்தூர்ல தான் நடந்துச்சு. மதுரையில ராம சீனிவாசன் ஒரு சங்கி நிக்கிறாப்ல, ஒரு குரங்க கூட்டத்துல இருந்து ஒரு பிரதிநிதி நிக்கிறாப்ல. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரி நாசமா போயிருங்கன்னு சொன்னேன். சொன்ன உடனே அங்க இருக்க மக்கள் சொன்னாங்க, அங்க மட்டும் இல்லைங்க, மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி மார்வாடி தான் இருக்கிறான், அதனாலதான் ராம சீனிவாசன் தேர்தல் நிக்கிறான், பிஜேபி காரன் வந்து நிக்கிறான் அப்படின்னா. அங்கேயும் அதே நிலைமை. கோயிலை சுத்தி 3 தெரு சேட்டு மார்வாடி கையில போயிருச்சு. தமிழன் தொழில் இல்லாமல் போயிருச்சு. பிஜேபி காரனை மார்வாடி வளர்ப்பான், மார்வாடிய பிஜேபி காரன் வளர்ப்பான். இந்த 2 பேரையும் அதிமுக காரன் வளர்ப்பாரு, எடப்பாடி வளர்ப்பாரு. இதான் நிலைமை. இதான் இன்னைக்கு நிலைமை. இது யாராவது கேட்க முடியுமா? என்ன சொல்றான் பாருங்க. நீங்க இந்துவா முஸ்லீமான்னு கேட்பான். நம்ம நிறைய பேர் கொம்பு சீவி விட்டுருக்கான். நம்மளால கொம்பு சீவி விட்டுருக்கான். நாமெல்லாம் இந்துடா இந்துடா இந்துடான்றான். சரிடா, நீ எல்லாம் இந்துன்னா குஜராத்துக்காரன் யாரு? உத்தரப்பிரதேசக்காரன் யாரு? அவனும் இந்துதான் ஜி, அவன் தான் இந்துதான் ஜி, நாமெல்லாம் பாரத் மாதா கி ஜி அப்படிங்கிறான். அப்புறம் இங்க இருக்க தமிழன் யாரானா? அதான் முஸ்லீம், கிறிஸ்டியன். ஒன்றாக வாழ்ந்த தமிழர்களை மதமாக பிரிக்கிறான். நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாம குஜராத்துக்காரனை இந்துன்னு சொல்லி நம்மளை ஏத்துக்க சொல்றான். இந்த நிலைமை எப்படி ஒத்துக்கிறது?
அதிமுக வேட்பாளர் தான் பதில் சொல்லணும். இதெல்லாம் அதிமுக வேட்பாளரை கேட்கிறேன். பிஜேபி கட்சிக்காரன் இவ்வளவு வேலை பாக்குறானே. நானு இந்த மார்வாடிகளுடைய இந்த அரசியலுக்கு எதிராக நான் 2 இடத்துல பேசிட்டேன்னா உடனே பிஜேபி அறிக்கை வந்துடும். நான் வேணா நீங்க பேசிட்டு போறாங்க, நாளைக்கு பிஜேபி அறிக்கை போடுவானு. அவன் பதறுவானுங்க, பதறுவான். ஏன் நான் அவனுக்கு படி இழக்கிறவன் தானே. அவனுக்கு அதானி அம்பானியா வளர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த அதானி அம்பானி யாரு? இதே சேட்டு மார்வாடி கூட்டம் தானே. இவங்கதான் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாடு சிக்கி இருக்கு. இப்படிப்பட்ட இடத்துல தமிழ்நாடு சிக்கி இருக்குது. இந்த மாதிரி இடத்துலதான் நம்ம போராட வேண்டியிருக்கு. ஒண்ணு சாதாரண போராட்டம். அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் இடைவிடாமல் போராடினாதான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அப்படி போராடுவதற்கான தெம்பு வேணும்னால் திமு ராஜேந்திரன் அவர்கள் உதயசூரிய சின்னத்தில் வெற்றி பெற்ற சட்டசபைக்கு செல்ல வேண்டும். சட்டசபைக்கு செல்லணும். அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குதுங்க. நீங்க உங்க நண்பர்கள்ட்ட பேசுங்க, அவங்க கிட்ட வழக்கப்படுத்துங்க. நான் சொன்னதை எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போறேன். இந்த உண்மை நான் இது வரைக்கும் பேசுற உண்மை எதையுமே இது வரைக்கும் எந்த பிஜேபி காரணம் மறுத்தது கிடையாது. இது வரைக்கும் எந்த பிஜேபி காரணம் மறுத்தது கிடையாது. சொன்னா தலையை குனிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு தெரியும். மார்வாடிக்காக வேலை பார்க்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இதுங்கள எதிர்க்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு, வரலாற்று காரணமும் இருக்கு. அதனால சொல்லிட்டு போயிடுறேன். மொத்தமா கொட்டிட்டேன்னா மனசு நிம்மதியாக போயிடும். போய் நிம்மதியா போய் தூங்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு இல்லையா, காந்திய படுகொலை செஞ்சது யாரு? கோட்சேவா ஆர்எஸ்எஸ்? ஆர்எஸ்எஸ் யாரு? பிஜேபியோட தாய் கம்பெனி. பிஜேபியோட தாய் கம்பெனி எது? ஆர்எஸ்எஸ். நம்மளுக்கு தெரிஞ்சு காந்திய கொலை பண்ண கதை தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா சாவர்கர் பண்ண இன்னொரு சேட்டையும் இருக்குது. அது யாருக்கு தெரியாது. நாங்க தான் எடுத்து வெளியே கொண்டு வந்த வரலாறு. சுபாஷ் சந்திர போஸ் மலேசியாவுக்கு போயிட்டு படை கட்டுறாரு. படை கட்டி இந்தியாவோட படையெடுத்து வெள்ளக்காரனை வெளியே அனுப்புறதுக்கு தான் கரெக்டான டைம், சரியான டைம்னு அவர் படை கட்டுறாரு. எப்ப கட்டுறாருன்னா, இங்கிலாந்தை ஹிட்லர் சுத்திட்டான். இங்கிலாந்துக்குள்ளார கோதுமை போக முடியல, பட்டத்துறை போக முடியல, உள்ள யாரும் போக முடியல, வெளியே வர முடியல. இங்கிலாந்து சோத்துக்கே வழி இல்ல. இங்கிலாந்தோட ராணுவம் பிரான்சுக்கு போச்சு, கடலை கடந்து பிரான்சுக்கு போச்சு. அங்க முற்றுகை போட்டு ஹிட்லர் முடிச்சுட்டான். 5 லட்சம் படை ஹிட்லர் கிட்ட மாட்டிக்கிச்சு. இங்கிலாந்தை காப்பாற்றுவதற்கு வெள்ளக்காரட்ட படை கிடையாது. இங்க இருந்து இந்தியாவிலிருந்து படை அனுப்ப வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. அப்படின்னா இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு படை இருக்குமாப்ப? இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு படை இல்ல. அப்பதான் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாருன்னா, இந்த சமயம் பார்த்து உள்ள போய் அடிச்சோம்னா செங்கோட்டையில நாம கொடியேற்றி இந்தியாவை விடுதலை அடைய வைக்க முடியும் என்று படை திரட்டுறார். படை திரட்டும் பொழுது மலேசியாவில அந்த தேயிலை தொழில், அந்த ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்தவர்கள் எல்லாம், தமிழர்கள் எல்லாம் படையில போய் சேர்றான். சுபாஷ் சந்திர போஸோட படையில் போய் சேருகின்றான். இங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் இருக்கிறார். அவர் அந்த இந்திய தேசிய ராணுவத்துக்கு ஆட்களை அனுப்புகிறார். தமிழர்கள் பெருந்தரமாக போய் திரள் சேர்றாங்க. சுபாஷ் சந்திர போஸ் படையில சேர்றாங்க. 3 லட்சம் பேர் கொண்ட படை திரளுகிறது. இதுல ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? படை திரண்டலாம், படைக்கு துப்பாக்கி வேணும், சண்டை போடுறதுக்கு ஆயுதம் வேணும், போட்டுக்கிறதுக்கு சட்டம் வேணும், இதுக்கு காசு வேணும். சுபாஷ் சந்திர போஸ் காசு இல்ல. சுபாஷ் சந்திர போஸ் வேண்டுகோள் வைக்கிறார், இந்தியாவை விடுதலை செய்வதற்கு தேசபக்தர்களே எனக்கான நிதியை தாருங்கள், இதை கொண்டு இந்த ராணுவத்தை கொண்டு இந்தியாவை நான் மீட்கிறேன் சொன்னாரு. மலேசியாவில் இருந்த இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் தங்கள் கழுத்தில் இருந்த நகைகளை எல்லாம் கொண்டு போய் கொட்டு கொடுத்தார்கள். அந்த நகைகளைத்தான், அந்த பணத்தை வைத்துதான் சுபாஷ் சந்திர போஸ் படை கட்டினார். சுபாஷ் சந்திர போஸ் அப்படிதான் படை கட்டினார். சுபாஷ் சந்திர போஸ் படைக்கு பொருள் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் மறந்துடாதீங்க. தமிழ் இஸ்லாமியர்கள் மறந்துடாதீங்க. அது மட்டுமல்ல, படை தளபதியாக இருந்தவர்களும் இஸ்லாமியர்கள். எல்லாரும் திரண்டு 3 லட்சம் 4 லட்சம் பேர் திரண்டு பர்மாவை கடந்து அப்படி இந்தியாவுடைய நாகாலாந்து மணிப்பூருக்குள்ளாக இந்தியாவுக்கு படையெடுத்து வரக்கூடிய நிலைமை உருவாயிருச்சு. அந்த சமயம் இங்கிலாந்துக்கு என்ன செய்யறது தெரியல. அவன் இங்கிலாந்தை காப்பாற்றுவதா இந்தியாவை காப்பாற்றுவதா என்கின்ற நிலைமையில, இந்தியாவை காப்பாற்ற முடியாது, இங்கிலாந்தை காப்பாற்றிக் கொள்ளலாம், இந்தியாவை சுபாஷ் சந்திர போஸ் கைப்பற்றிக்கிட்டோம், தடுத்து நிறுத்தி போர் புரிவதற்கு நம்மிடத்தில் வீரர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப போய் வெள்ளக்காரனை போய் சாவர்கரை பாக்குறாரு. சாவர்கர் என்ன சொல்றாருன்னா,
இந்தியாவை வெள்ளைக்காரர்கள் பிடியில் வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு படை வேண்டும் என்றால் அந்த படையை நாங்கள் திரட்டி தருகிறோம், RSS-உம் இந்து மகாசபையும் நாங்கள் திரட்டி தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் வீர சாவர்கர் என்று சொல்லுகிறானே, அந்த கோழை சாவர்கர் தான் அந்த வெள்ளைக்காரனிடத்தில் சென்று நான் படை திரட்டி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இதெல்லாம் ஆவணமாக இருக்கிறது. உடனே வைஸ்ராய் சொல்றார், இந்தியாவை ஆளுகின்ற இங்கிலாந்தினுடைய பிரதிநிதியாக வைஸ்ராய் கேட்கிறார், அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு என்றார். நீங்கள் போர் நடத்துகிறீர்கள் அல்லவா, அந்த அமைச்சர் குழுவிலே இந்து மகாசபை RSS சேர்ந்தவர்களை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். போரை எப்படி நடத்துவது என்கின்ற அந்த வார் கவுன்சிலில் இந்து மகாசபை சேர்கிறது, மறந்துடாதீங்க. அந்த வார் கவுன்சில் எதற்கானது? சுபாஷ் சந்திர போஸின் படையை வீழ்த்துவதற்கான யுத்த தந்திரத்தை உருவாக்குவது அந்த வார் கவுன்சில். அந்த வார் கவுன்சில் இருந்தது யார் என்றால் சாவர்கர் அனுப்பிய பிரதிநிதிகள். அதுக்கப்புறம் சாவர்கர் எல்லா மாநிலத்துக்கும் போறார். போயிட்டு தாய்மண்ணை காப்பாற்றுவதற்காக நீங்கள் திரண்டு வர வேண்டும், இந்துக்களை திரண்டு வாருங்கள் சொல்றாப்ல. இந்தியர்களை திரண்டு வாருங்கள் சொல்லல சாவர்கர், இந்துக்களை திரண்டு வாருங்கள், இந்துக்களை திரண்டு வாருங்கள் எல்லா ஊர்லயும் கூப்பாடு வர்றார் அந்த ஆளு. அப்படியாக சொல்லதை கேட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் சாவர்கருடைய அந்த படை சேர்ப்பு முகாம்ல போய் சேர்றாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, வெள்ளக்காரன் கூட்ட யாரும் போறது தயாரா இல்ல. போடா நீயாச்சும் ஆட்சி உனக்காக நான் எதிர சண்டை போடணும்னு சொல்லி எந்த இந்தியனும் வெள்ளைக்காரோட படையில சேரல. ஆனா அந்த சாவர்கர் போயிட்டு இந்துக்களே வாருங்கள் என்று சொன்ன உடனே 10 லட்சம் பேர் போய் சேர்ந்தான். 10 லட்சம் பேர் போய் சேர்ந்தான். யாருக்கு? வெள்ளைக்காரன் படையில. யாரை எதிர்த்து? சுபாஷ் சந்திர போஸை எதிர்த்து போர் புரிவதற்காக, சுபாஷ் சந்திர போஸின் படையில் இருக்கக்கூடிய தமிழர்களை கொன்றளிப்பதற்காக சாவர்கர் படை திரட்டினார். இது வரலாறு, இது வரலாறு. அப்ப சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் இருந்து ரேடியோவின் வழியாக ஒரு அறிக்கை விடுறார். என்ன சொல்றார் தெரியுமா? சுபாஷ் சந்திர போஸ் பேசுகின்ற அந்த வார்த்தை முக்கியமானது. அவர் சொல்றார், சாவர்கர் அவர்களே, நீங்கள் தாய்மண்ணுக்கு துரோகம் செய்கிறீர்கள். தேசபக்தர்களாக படையெடுத்து வரக்கூடிய இந்திய தேசிய ராணுவத்தை நீங்கள் அழிப்பதற்காக வெள்ளைக்காரனோடு அந்நியனோடு இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதோடு கைகோர்த்து நிற்கிறீர்கள். இது வெட்கக்கேடானது என்று சாவர்கருக்கு எச்சரிக்கை கொடுத்தவர் சுபாஷ் சந்திர போஸ். மறந்துடாதீங்க, இது வரலாறு, இது எழுதி வைக்கப்பட்ட வரலாறு. நான் பொய் சொல்லவில்லை. இந்த வரலாறை 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வெளியிட்டேன். மே 14 இயக்கம் வெளியிட்டது. மே 14க்கு மீது பிரச்சாரம் செய்தது. இதுவரை இந்த 10 ஆண்டுகளில் ஒரு பிஜேபி தலைவர் கூட, ஒரு RSS தலைவன் கூட, ஒரு இந்து முன்னணி தலைவன் கூட, ஒரு இந்து மக்கள் கட்சி தலைவன் கூட நாங்கள் சொன்னது பொய் என்று சொல்லவில்லை, பொய் என்று சொல்லவில்லை. நாங்கள் உண்மையை பேசுகிறோம், நாங்கள் வரலாறை பேசுகிறோம். மறந்து விடாதீர்கள், இவர்கள் நாட்டை காட்டி கொடுத்தவர்கள், தேச துரோகிகள். சுபாஷ் சந்திர போஸை காட்டி கொடுத்தவர்கள். சாவர்கர் திரட்டிய 10 லட்சம் படை அங்கே சென்றது, அசாமில் சென்று மறித்தது. சுபாஷ் சந்திர போஸின் படையை மறித்தது. அந்த தமிழர்களை கொன்றளித்தார்கள், சிறைபிடித்தார்கள், செங்கோட்டையில் இழுத்து வந்து சித்திரவதை செய்து கொன்றளித்தார்கள். கொன்றளித்தது சாவர்கர் திரட்டிய படை என்பதை மறந்துடாதீங்க. அதனால்தான் சுபாஷ் சந்திர போஸ் இல்லாமல் போனார். சுபாஷ் சந்திர போஸ் இல்லாமல் போனார். இந்தியாவினுடைய மாபெரும் தலைவர் சுபாஷ் சந்திர போஸை அழித்தது சாவர்கர் என்கின்ற RSS தலைவன் என்பதை மறந்துறாரு. இதுல இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் உதவி செய்தவர் யார்? ஐயா முத்துராமலிங்க தேவர். அந்த முத்துராமலிங்க தேவருக்கு துரோகம் செய்தது யார்? சாவர்கர். அந்த முத்துராமலிங்க தேவர் திரட்டி கொடுத்த படையை அழித்தது யார்? RSS. யார் இந்த RSS? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் கழகமான RSS தான், இந்து மகாசபை தான் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த படையை அழிப்பதற்கான எல்லா வேலையும் செய்தது. இந்த வரலாற்று போக்கத்தை மறந்துறாரு. இப்படிப்பட்டு ஒரு துரோகத்தை செய்த ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு துரோகம் செய்த, இந்திய தேசிய ராணுவத்தில் போரிட்ட தமிழர்களுக்கு துரோகம் செய்த அந்த RSS வழித்தோன்றலான பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்குது என்பதை மறந்துறாரு. யாரோட கூட்டணி வச்சிருக்கீங்கிறத நான் சொல்லிட்டேன். நினைச்சேன் இப்ப அதிமுக போடுற ஓட்டு என்பது ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு செய்யக்கூடிய துரோகம் உண்மையை நீங்க போய் சொல்லுங்க. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று சொல்லுங்கள்.
இந்திய தேசிய ராணுவத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று சொல்லுங்கள். இது வரலாறு, எழுதி வைக்கப்பட்ட வரலாறு. இவர்களை கொன்றளித்த வேலையை செய்த இந்த RSS வழித்தோடலாக இருக்கக்கூடிய பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவை நாம் ஆதரிக்க முடியுமா? ஆதரிக்க முடியுமா? இந்த உண்மையை போய் ஊர் முழுக்க சொல்லுங்க. மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். என்னால் எல்லா இடத்துக்கும் போய் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் சொல்லியாக வேண்டும். இந்த உண்மை தெரிந்தாக வேண்டும். அன்றைக்கு காந்தியடிகளை படுகொலை செய்தான். அதற்கு முன்பாக சுபாஷ் சந்திர போஸ் அழித்தான். அதற்கப்புறம் 1956, 57, 58 நினைக்கிறேன், இந்த 3 வருஷத்துல ஏதோ ஒரு வருஷம் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறாரு. ராஜாஜி அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடிட்டார். பள்ளிக்கூடத்துல முடிச்சார். தமிழனுக்கு இருக்கிற படிப்பு போடா போடான்ட்டார். காமராஜர் முதலமைச்சர் ஆன உடனே எல்லா பள்ளிக்கூடங்களும் திறக்கிறார். 6000 பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறக்கிறார். அதை திறந்துட்டு அவர் டெல்லிக்கு போறார். டெல்லியிலே அவருடைய இல்லத்தில் இருக்கிறார். காமராஜர் இருப்பதை தெரிந்து கொண்ட இந்த RSS சங்கிகள், சாமியார் கூட்டம், இந்த குரங்கு கூட்டம் காமராஜர் வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். காமராஜரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சொன்னதோடு நிக்கல, காமராஜர் வீட்டுக்கு தீ வைக்கிறான். காமராஜர் வீடு தீப்பற்றி எரிகிறது. உள்ளே காமராஜர் இருக்கிறார். தமிழ்நாட்டின் முதல்வராக கர்ம வீரர் காமராஜர் இருக்கிறார். கல்வி கண் கொடுத்த காமராஜர் இருக்கிறார். தமிழ் இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்று போராடி பள்ளிக்கூடங்களை திறந்து காமராஜர் இருக்கிறார். அந்த காமராஜர் இருக்கக்கூடிய அந்த வீட்டை RSS காரன் கொளுத்துகிறான். இந்து மகா சபை கொளுத்துகிறது. காமராஜரை பின்வாசலை, அவர்கள் பின்வாசல் வழியாக கதவை உடைத்துக் கொண்டு சுவரேறி காமராஜரை காப்பாற்றியதால் தமிழ்நாடு பிழைத்தது. தமிழ்நாடு பிழைத்தது. இது வரலாறுங்க. நாட்டுக்கு நல்லது பண்ற எல்லா தலைவனையும் கொலை செய்ய பார்ப்பான் பிஜேபிக்காரன். மறந்துடாது. எல்லா தலைவரையும் காந்திய கொலை பண்ணா, அடுத்து அதுக்கு முன்னாடி சுபாஷ் சந்திர போஸை காட்டி கொடுத்து இல்லாமல் பண்ணா, இங்க முத்துராமலிங்க தேவர் திரட்டின படையை மொத்தமா அழிச்சு முடிச்சா, அதுக்கப்புறம் காமராஜர் கொலை பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணான். அந்த காலத்துல தடை செய்யப்பட்ட அமைப்பு, தடை செய்யப்பட்ட அமைப்பா இருந்தவை பார்த்திருக்கிறான். எனக்கு இந்த தொகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இங்கெல்லாம் இந்துத்துவம் அதிகமா இருக்குன்னு. அங்கதான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அங்கதான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வரலாறு எங்க தமிழர்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தமிழர்களுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றேன். தமிழ்நாட்டில் தமிழர்கள் சாதி மதம் பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை. நீங்க மதுரைக்கு போனீர்கள் என்றால், நமக்கு மதுரையினுடைய சிறப்பாக என்ன சொல்றோம்? மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கு, நாயக்கர் மகால் இருக்கு. அதே போல மதுரையின் சிறப்பு காஜிமார் பள்ளிவாசல் இருக்கிறது. காஜிமார் பெரிய பள்ளிவாசல் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் சொல்றேன் கேளுங்க. காஜிமார் பள்ளிவாசல் 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல். பழைய பள்ளிவாசல்கள் ஒன்று. இந்த பள்ளிவாசல் எப்படி கட்டப்பட்டது? அன்றைக்கு பாண்டி அரசனாக இருந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இந்த பெரிய பள்ளிவாசல், காஜிமார் பள்ளிவாசலுக்கு இடத்தை கொடுத்து, அந்த இடத்துல அந்த மசூதியை கட்டுவதற்கு, பள்ளிவாசலை கட்டுவதற்கு பொருளையும் கொடுத்து, மாரவர்மன் சுந்தரபாண்டியோட ஆதரவினால் கட்டியெழுப்பப்பட்ட நாம் காஜி பள்ளிவாசல். இதான் வரலாறு. இதான் தமிழோட வரலாறு. இந்த பாண்டியர்கள் காலத்தில் தான் தேங்காய்பட்டினத்தில் இந்தியாவிலேயே பழைய பள்ளிவாசல் இருக்கிறது. இந்தியாவிலே பழைய பள்ளிவாசல் தேங்காய்பட்டினத்தில் இருக்கிறது. பாண்டியர்கள் ஆதரித்தார்கள், சோழர்கள் ஆதரித்தார்கள், சேரர்கள் ஆதரித்தார்கள், தமிழர்களுடைய 3 பெரும் அரசர்களும் ஆதரித்தார்கள். அதனால் தான் வளர்ந்தது. நாகூர் தர்கா போயிருந்தேன் போன வாரம். எங்க அம்மா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க, பழனி முருகன் கோயிலுக்கு போவாங்க. அப்படியே நாகூர் தர்காவுக்கும் வேளாங்கண்ணிக்கும் வருஷம் கூட்டு போவாங்க. நாகூர் தர்காவில் போய் பார்த்தா இஸ்லாமியர்களை விட இந்துக்களை தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த நாகூர் தர்காவில் சந்தனக்கூடு வைப்பது யார்? இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள். இங்க திருப்பத்தூர்ல ஒரு தர்கா இருக்கிறது. திருப்பத்தூர் தர்காவை கட்டி எழுப்பியவர் யார்? மருதுபாண்டியர்கள். மருதுபாண்டியர்கள். ஏர்வாடியில் இருக்கக்கூடிய அந்த தர்காவிற்கு சந்தனக்கூடு செய்யக்கூடியவர்கள் யார்? இந்த பகுதியை சார்ந்த இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்படி இந்த 2 சமூகமும் இப்படி எல்லா சமூகமும் ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய இடங்கள் தான் இந்த தர்கா. இங்க இருக்கக்கூடிய
தர்காவிலே கொடியேற்றக்கூடியவர்கள் யாதவர் சமூகத்தை சார்ந்த இடையர் சமூகத்தை சார்ந்தவர்கள். கோணார் சமூகத்தை இடையர் என்பதுதான் உண்மையான தமிழ் வார்த்தை. யாதவர் என்பது இந்தி வார்த்தை. இடையர் என்பது பழைய வார்த்தை, இன்றைக்கு அல்ல, 3000 வருடத்துக்கு முன்பு சொன்ன வார்த்தை அது. அந்த சமூகத்தை கொடியேற்றுறாங்க. இப்படி எல்லாரும் ஒண்ணுக்கு முன்னா நிக்கிறமே. இதுல தர்காவை இடிப்பேன்னு ஒருத்தன் நிக்கிறான். ராம ரவிக்குமார்னு ஒருத்தன் வழக்கு போடுறான். அவனோட சீமான் சேர்ந்து சுத்துறான்னா இந்த கூட்டத்தை என்ன சொல்றது? இந்த கூட்டத்தை என்ன சொல்றது? இதுல ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்ல வந்ததை விட்டுட்டேன். முருகன் கோயிலுக்கு, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு தீபம் எங்க ஏத்துறாங்க? மேல இருக்க பிள்ளையார் கோயில் ஏத்துறாங்க. காலங்காலமா 100 வருஷமா எங்க ஏத்துறாங்க? பிள்ளையார் கோயில் ஏத்துறாங்க. முருகனுக்கு பிள்ளையார் கோயில தீபம் ஏத்துறதுல என்ன பிரச்சனை? பிஜேபி காரனுக்கு கோயில் தானே போய் ஏத்துறாங்க. அதுவும் நீ என்ன சொல்ற? பிள்ளையார் முருகனுக்கு அண்ணன் சொல்ற. சரி, தம்பி வீட்டு விசேஷத்துக்கு அண்ணன் வீட்டுல தீபம் ஏத்தனா பிஜேபி காரனுக்கு என்ன பிரச்சனை? அவன் எங்க ஏத்த சொல்றான்? சிக்கந்த தர்கால போய் ஏத்துங்கிறான். சிக்கந்த தர்கால போய் ஏத்துங்கிறான். எதுக்கு? காவலம் கொண்டு வர்றதுக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு அதுக்குள்ளார. தர்கா என்பது என்ன? இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள், மக்களை நேசித்தவர்கள் மறைந்து விட்டால் அவர்களுடைய அடக்க தளத்தில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு சடங்குகள் நடக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோட அடக்கத்தளம். தமிழ் மொழியை சொன்னா அது இடுகாடு. நான் என்ன கேட்கிறேன்னா, முருகனுக்கு ஒரு இடுகாட்டு அருகில போய் தீபம் ஏத்துன்னு எவனா சொல்லுவானா? ஒரு இந்து சொல்லுவானா? ஒரு பக்தன் சொல்லுவானா? ஒரு பக்தன் சொல்லுவானா? அப்படி நான் கேட்கிற பிஜேபி காரனை பார்த்து கேட்கிறேன், ராமனுக்கு போய் சுடுகாட்டுல போய் தீபம் ஏத்துனா ஏத்துவேடா? நீ ஏத்துவேடா? ஆனா முருகனுக்கு போய் ஏத்துங்கிறான். அவனுக்கு ஒரே கல்ல 2 மாங்கா. ஒண்ணு அந்த தர்கா மேல கை வச்சு கலவரத்தை கொண்டு வர்றது, இன்னொன்னு என்னது? முருகனை அவமானப்படுத்துறது, முருகனை அசிங்கப்படுத்துறது. முருகனுக்கு பிள்ளையார் கோயில தீபம் ஏத்துற தகுதி கிடையாது. அதனால மேல போய் அங்க போய் ஏத்து, எங்கேயோ போய் ஏத்து. மக்கள் கேட்டா என்ன, இத்தனை பாரம்பரியம் இருந்தா என்ன, அதெல்லாம் கவலை இல்லை. அங்க போய் முருகனுக்கு அவ்வளவுதான் மரியாதைங்கிறான். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு புறத்தில் தமிழனை இழிவுபடுத்துவது, மறுபுறத்தில் சமூகத்தை உடைப்பது, இந்துக்களாக முஸ்லிம்களாக உடைப்பது, இந்த வேலையை செய்யக்கூடிய நுணுக்கமான. இதனாலதான் பிரதமர் அங்கிருந்து கிளம்பி திருப்பரங்குன்றத்தில் சாஸ்திரமா விழுந்தாரு. இன்னொன்று சொல்றேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, இல்ல அதை விட்டுருங்க. ஆனா காலையில மதுரை மக்கள் சொன்னாங்க, ஒண்ணு சொன்னாங்க, சிக்கந்தர் தர்காவை இடிப்பேன் என்று சொன்ன எச்ராஜாவின் நிலைமை என்னன்னு கேட்டேன். கை தட்டுறீங்க? உளுந்து போச்சு சொன்னாங்க. இடிக்கிறேன்னு சொன்னது அதோட வாயை பத்தி அமைதியா உட்காந்துட்டாங்க. முருகன் கரெக்டா வேலையை காமிச்சிட்டாப்ல. எங்க குத்துணுமோ அங்க குத்திட்டாப்ல. முருகன் கரெக்டா குத்திட்டாப்ல. வேலை வச்சே குத்தி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் கேட்கிறேன், எச்ராஜாவை பார்த்து கேட்கிறேன், டேய் உனக்கும் முருகனுக்கு என்னடா சம்பந்தம்? நீ ஒரு பீகார்காரன், அவனுக்கு மரியாதை தரது இல்லைங்க, தப்பா எடுத்துக்காது. மனுஷனுக்கு மரியாதை தரலாம், அக்ரிணிக்கு மரியாதை தர வேண்டியது இல்லை என்று தமிழ் சொல்லிவிட்டது. உனக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? ஆவுன்னா அப்படியே குச்சினே இருக்கிற முருகன் வச்சாரு பச்சா ஆப்பு உனக்கு வச்சாரா? நீதான் நம்புவ, நாங்க நம்புறது இல்ல. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? வாயை போட்டு சும்மா இருக்கணும். தமிழ்நாட்டில் அவங்க வாயை வச்சு சும்மா இருக்கணும். இங்க நாங்கள் எந்த பிரிவினையும் இல்லாமல் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்துல போய் பாபர் மசூதி இடிச்சீங்களா? உத்தரப்பிரதேசம் வளர்ந்துச்சா சொல்லு. உத்தரப்பிரதேசக்காரன் இங்க வடை போட்டுட்டு இருக்கிறான், வண்டி தள்ளிட்டு இருக்கிறான், கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறான், ரோடு போட்டு இருக்கிறான், ஜல்லி அடிச்சிட்டு இருக்கிறான். அந்த ஊர் ஏன் கஷ்டப்படுது? மதவெறினால கஷ்டப்படுது. ஏதோ அங்க போய் பாபர் மசூதி இடிச்சு பெருமையா அப்படியே போய் பரத் மதா கிச்சேன்னு சொன்னியடா, இங்க கல் உடைச்சிட்டு இருக்கிறான் பாடுறா போய். ஆனா தமிழன் சாமி கும்பிடுறது தனிப்பட்ட விஷயம், அதுக்குள்ள நாங்கெல்லாம் வரமாட்டோம். தமிழ்நாட்டை வளர்ப்பதற்கு அறிவியல் முக்கியம், கல்வி முக்கியம், வேலை வாய்ப்பு முக்கியம், தொழிற்சாலை முக்கியம் என்று நாங்க வளர்ந்து நிக்கிறோம். நீ காட்டு மிராண்டியா இருக்கிற. அந்த காட்டு மிராண்டி கட்சியோடு அதிமுக ஏன் கூட்டணி வச்சிருக்குது? எதுக்கு கூட்டணி வச்சிருக்கிற? நான் எடப்பாடியை பார்த்து கேட்கிறோம், எதுக்கு சார் கூட்டணி வச்சிருக்கீங்க? அவர் ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காரு, இங்க அதிமுக போட்டிருக்காரு தெரியல, தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு போட்டிருக்காரு. முதல்ல பார்த்தா ஒண்ணும் தெரியாது, சாதாரண டயலாக் விட்டுருக்காருன்னு தெரியும். தமிழகத்தை மீட்போம் ஏன் போட்டாரு?
ஏன் தமிழ்நாடை மீட்போம்னு போடல? இது என்னப்பா விதண்டாவாதமா இருக்குன்னு கேட்பீங்க. பிஜேபி காரன் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றான், தமிழகம்னு பயன்படுத்தணும்னு சொல்றான். யாரெல்லாம் சொன்னா? இதுக்கு முன்னாடி இந்த ஆளுநர் ரவி சொல்றாரு, பிஜேபி தலைவர் சொல்றாரு, தமிழகம் தமிழகம்னு சொல்லு, தமிழ்நாடுன்னு சொல்லாத நாடு. தமிழ்நாடுங்கிற பேரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்தில் எழுதி வச்ச பேரா. எங்க மண்ணின் பெயர், எங்கள் நாட்டின் பெயர், எங்கள் இனம் வாழ்கின்ற நிலத்தின் பெயர். அதிக பெருமை உனக்கு இல்லைன்னா என்ன பண்றது? உனக்கு ஒரு பெருமையும் கிடையாது. தோண்டி தோண்டி பார்த்த ஒண்ணும் கிடைக்கல குஜராத்ல. எங்களுக்கு இருக்கிற பெருமை தமிழ்நாடு என்கின்ற பெயர் தொந்தரவா இருக்கு. அதனால தமிழ்நாடு என்கின்ற பெயர் வைக்க கூடாது, தமிழகம் என்றுதான் சொல்லணும் சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி எடப்பாடியார் தமிழகத்தை மீட்பு போட்டிருக்காரு. இன்னும் ஆட்சிக்கே வரலீங்க. அதுக்குள்ள பிஜேபியை பார்த்து அச்சப்படுகின்ற எடப்பாடியை பார்த்து நம்ம என்ன சொல்றது? தமிழ்நாடுன்னு கூப்பிடுறதுக்கு கூட துணிச்சல் இல்லாத எடப்பாடியாரையும் அதிமுகவையும் எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க. தமிழ்நாடு என்கின்ற பெயர் சாதாரணமா வந்ததா? இந்திய அரசாங்கம் வைக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. சங்கரலிங்கனார் 60 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி உயிர் கொடுத்தார். தமிழ்நாடு பேர் வையுது. அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வர்றார். ஆட்சிக்கு வந்த உடனே இந்த நிலத்தினுடைய பெயர் தமிழ்நாடு என்று அவர் அறிவிக்கிறார். அதிலிருந்து தமிழ்நாடாக மலர்கிறது, தமிழ்நாடாக மலர்கிறது. அப்ப அவர் சொல்றார், தமிழ்நாடு என்கின்ற பெயர் இருக்கின்ற வரை இந்த மாநிலத்தை ஆளக்கூடியவன் இந்த அண்ணாதுரை என்று சொன்னார். இன்று வரை அவர்தான் இந்த மண்ணை ஆள்கிறார். அறிஞர் அண்ணா தான் ஆள்கிறார், திராவிடம் தான் ஆள்கிறது, சுயமரியாதை தான் ஆள்கிறது, தந்தை பெரியார் தான் ஆள்கிறார். இந்துத்துவவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல. மதவாதிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை நாம் உறக்க சொல்ல வேண்டிய காலம் இது, துணிந்து சொல்ல வேண்டிய காலம் இது தோழர்களே. ஆக தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டத்தில், போர்க்களத்தில் நீங்களும் வீரர்களாய், படை வீரர்களாய் இங்கே திரண்டிருக்கிறீர்கள். ஆகவே இது வெறும் தேர்தல் அல்ல, வெறும் தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த பாராளுமன்ற தொகுதியை பாதுகாப்பதற்கான பெரிய போராட்டம் இருக்கிறது. 7 கோடி தமிழனும் வீதிக்கு வரவில்லை என்றால், பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுகின்ற எந்த உரிமையும் இல்லாமல் வடநாட்டானுக்கு நாம் அடிமையாக மாறக்கூடிய காலம் வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அடிமை வாழ்க்கை நமக்கு தேவையா? அப்படிப்பட்ட ஒரு அடிமை வாழ்க்கை நமக்கு தேவையா? ஆக தோழர்களே, ஒரு பெரிய போராட்டத்திற்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. அதுல முதல் கட்டம் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் அரசியல் உணர்வோடு, தமிழன் என்கின்ற உணர்வோடு, தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு நீங்கள் களம் காண வேண்டும். நீங்களும் பரப்புரைக்கு வாங்க, நீங்களும் பரப்புரைக்கு வாங்க. நீங்க அதிமுக ஜெயிச்சது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இழுக்கு, கடையநல்லூருக்கு இழுக்கு, கடையநல்லூருக்கு இழுக்கு. இங்க தேவையில்லாதவர்களுக்கெல்லாம் வாக்களிக்காதீர்கள். சங்கர மடத்தில் சென்று கோபியம் குடிக்கக்கூடிய அந்த சீமான் கட்சியெல்லாம் ஒரு காலத்திலும் அங்கீகரித்து விடாதீர்கள், மதித்து விடாதீர்கள். இதுபோல எந்தவித அக்கறையும் இல்லாமல், தமிழ்நாட்டை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் பேசுகின்ற தலைவரை பற்றி எல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இது கட்சி பிரச்சனை அல்ல, இது இன பிரச்சனை, இது மான பிரச்சனை, மொழி பிரச்சனை, நம் மனத்தினுடைய நம்மளுடைய தமிழர்களுடைய எதிர்கால பிரச்சனை, நம்ம தமிழுடைய எதிர்கால பிரச்சனை. ஆக அந்த இடத்துல சரியான முடிவை எடுப்பதற்கு நீங்கள் ஒரு போராளியை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறேன். ஒரு சரியான போராளி அனுப்பணும். திமு ராஜேந்திரன் அவர்களை 17 வருடமாக எனக்கு தெரியும். போராட்ட காலத்தில் நான் இருந்த காலத்தில் எல்லாம் அவரை அறிந்திருக்கின்றேன். அனைத்து போராட்ட காலத்திலும் துணிச்சலாக நிற்கக்கூடியவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். பெரு வெற்றி பெற செய்து அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள். அந்த பொறுப்பு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிறது. அதிமுகவிற்கு கட்டுத்தொகை கிடைக்காமல் இருந்தால் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். டெபாசிட் கிடைக்காமல் இருந்தால் அவர்களுக்கு ஒரு செய்தியாக போய் சேரும். பாஜகவோட கூட்டணி வச்சா டெபாசிட் கூட கிடைக்காது என்கின்ற செய்தி எடப்பாடி எட்ட வேண்டும், எடப்பாடி எட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கடையநல்லூர் தர வேண்டும். தருவீர்களா? தருவீர்களா? தமிழ்நாட்டை காக்க வருவீர்களா? தமிழ்நாட்டை பாதுகாப்போம், தமிழ் மொழியை பாதுகாப்போம், தமிழினத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்போம். திமு ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெரு வெற்றி பெற செய்யுங்கள். அந்த வெற்றி விழாவிலே, நன்றி தெரிவிக்கின்ற விழாவிலே நீங்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நானும் பங்கெடுக்க வருவேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.